மீனாட்சி கல்வி குழும மறைந்த நிறுவனர் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் 85வது பிறந்தநாள் விழா உத்தரமேரூரில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழகத்தில் தலைசிறந்த கல்வி குழுமங்களின் ஒன்றான மீனாட்சி கல்வி குழுமத்தின் மறைந்த நிறுவனர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் 85வது பிறந்தநாள் விழா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கல்லூரி நுழைவாயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது தாயார் மீனாட்சி அம்மாள் ஆகியோரின் 5 அடி திருவுருவ சிலை கல்வி குழும சேர்மன் டாக்டர் கோகுல் திறந்து வைத்து மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பத்மபூஷன் செஃப் தாமு மற்றும் நிறுவனரின் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் என பலர் கலந்து கொண்டு அவர்களுடன் பழகிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் புதிதாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துவங்கப்பட உள்ளது. இந்நிலையில் தற்பொழுது செய்யூரில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள ஒரு கட்டிடத்தில் தற்காலிகமாக இயங்க உள்ள நிலையில் அந்த கட்டிடத்தை சிறு குறு மற்றும் தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் நேரடியாக ஆய்வு செய்தனர். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், தற்சமயம் இந்த ஆண்டு கல்லூரி இயங்க வேண்டும் என்பதால் இந்த அரசு பள்ளியில் ஏற்பாடு செய்துள்ளோம் என்றும், கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான கழிப்பிடம், தண்ணீர் வசதி அனைத்தும் மிக விரைவில் ஏற்பாடு செய்யப்பட்டு கல்லூரி மாணவர்களுக்கு வேண்டிய அனைத்து வசதியும் செய்து தரப்படும் என்றும், ஓரிரு நாட்களில் இந்த கல்லூரியை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு வெளியே போய் படிக்கிறாங்க. இன்றைக்கி இந்த கல்லூரி இங்கே வந்ததுனால இந்த பகுதியில் இருக்கிற அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த போக்குவரத்து பிரச்சனை இல்லாமல் நம்ம ஊர்லேயே படிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்முடைய முதல்வர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அளவில் இந்த தொகுதிக்கு பயன்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா இப்போ 5 கோர்ஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த வருஷம் 26ஆம் தேதி நம்முடைய மாண்பு முதல்வர்கள் காணொலி காட்சி மூலமாக இந்த கல்லூரியை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். அதுக்கான இடங்களை பார்த்துருக்கோம். நான் மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்லாம் கட்டடங்களை பார்த்துருக்குறோம். இப்போ அரசு ஆண்கள் பள்ளியா இது அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த தற்செயலாக இந்த வருஷம் மட்டும் காலியாக இருக்கிற இந்த கட்டடங்களில் இந்த வகுப்பை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். இந்த ஆண்டு நிதியை பெற்று செய்யூரில் இருக்கிற ஒரு 7 ஏக்கர் இடத்துல இந்த ஆண்டே கட்டடங்களுக்கு போதிய கட்டடங்கள் கட்டி அந்த மாணவர்கள் அடுத்த ஆண்டிலிருந்து அந்த புதிய கல்லூரியில் கட்டடத்திலே இந்த கல்லூரி இயங்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசுடன் இணக்கமான உறவு வைத்துக் கொண்டு முதலமைச்சர் நிதிகளை பெற்று தமிழக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என முதலமைச்சருக்கு நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சீபா ஆதித்தனாரின் 44வது நினைவு நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன், முதலமைச்சர் சென்ற ஆண்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காதது வருந்தத்தக்க விஷயம் என்றும், இந்த முறை நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு முதலமைச்சர் திட்டங்களை மத்திய அரசிடம் கேட்டு பெற்றால் அவருக்கு பெருமைதான் என்றும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசுடன் இணக்கமான உறவு வைத்துக் கொண்டு நிதிகளை பெற்று மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். அதாவது முதலமைச்சர் கடந்த ஆண்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் இருந்தது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் இந்த ஆண்டு முதல்ல கலந்து கொள்வதாக இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய சுற்றுப்பயணத்தில் மாறுதல் மாதிரி இருந்தது. ஆனால் இப்பொழுதுமே கலந்து கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்த மட்டும் தமிழகத்திற்கு என்ன நல்ல திட்டங்கள் கேட்டு வாங்கி வந்தாலும் அது முதலமைச்சருக்கு பெருமையாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் மத்திய அரசோடு ஒரு இணக்கமான உணர்வு வச்சு தமிழக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மத்திய அரசோடு ஒரு இணக்கமான ஒரு உறவு வைத்துக்கொண்டு நிதிகளை பெற்று மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் முதலமைச்சரை நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் டெல்லி பயணம் இடி சோதனை காரணமாக சென்றாரா என்ற சந்தேகம் வருகிறது என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மறைந்த மூத்த அரசியல் தலைவரும் நாம் தமிழர் கட்சியை தோற்றுவித்தவருமான சீபா ஆதித்தனாரின் 44வது நினைவு நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், 3 நிதி ஆயோக் கூட்டத்தை நிராகரித்த திமுக அரசு தற்பொழுது ஏன் பங்கேற்கிறார்கள் என்றும், அமலாக்கத்துறை சோதனைக்காக டெல்லி சென்றிருக்கிறார்களா என சந்தேகம் வருகிறது என கேள்வி எழுப்பி பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், பாஜக கூட்டணியில் இருக்கும் முதல்வர்கள் பேரணி நடத்தாத பொழுது நம் முதலமைச்சர் மட்டும்
ஏன் அவசரமாக பேரணி நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பி பேசினார். இப்போ 3 நிதி ஆயோக் அந்த கூட்டத்தை நிராகரித்த நீங்கள் இப்போ இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போகிறீங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுது. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கணும், இந்த வாட்டி ஏன் போகிறீங்க அப்படின்னு. அது ஒரு வேளை நீங்கள் அமலாக்கத்துறை சோதனைக்காக போகிறீங்களா அப்படி சந்தேகம் வருதில்ல. அதெல்லாம் இருக்கும். அது ஒரு பெரிய விளையாட்டு. இப்போ பாஜக அரசு என்ன நினைக்கும்னா, இந்திய நாட்டை ஆளுகிற அரசு ஒருவேளை சந்திரபாபு நாயுடு ஐயாவோ அல்லது நிதிஷ்குமார் ஐயாவோ விலகிட்டா, ஆதரவுலேருந்து விலகுனா, திமுக தன்னுடைய 22 உறுப்பினர்களோட ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அது இணக்கமாக இருக்கும். இவங்களும் நாங்கள் உங்களை அந்த மாதிரி சூழல் வந்து ஆதரிப்போங்கிற இதில் இணக்கமாக இருப்பாங்க. முதலமைச்சர் அமலாக்கத்துறை சோதனைக்கு அஞ்சுபவர் அல்ல என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சீபா ஆதித்தனாரின் நினைவு தினத்தையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சர் அமலாக்கத்துறை சோதனைக்கு அஞ்சுபவர் அல்ல என்றும் எதிர்க்கட்சிகள் எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டி பேசினார். மேலும் முதலமைச்சர் புதிய புரட்சிகரமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்றும் முதலமைச்சர் மக்கள் மனதில் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே எதிர்க்கட்சிகள் எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரை இல்லாத புதிய சாதனைகளாக புரட்சிகரமான திட்டங்களை மாணவர்களுக்கு, மகளிருக்கு, வயது முதிர்ந்தோருக்கு, ஓய்வு பெற்றோருக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு, அதை போல எல்லா துறைகளிலும் தனி முத்திரை பதித்து அவர் மக்கள் மன்றத்தில், மக்கள் இதயத்தில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறார் முதலமைச்சர். இந்த எதிர்க்கட்சிகளினுடைய விமர்சனம் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது, எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அரசு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்வில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு 1195 பயனாளிகளுக்கு சுமார் 40,54,00,000 ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ரகுபதி, பெரிய கருப்பன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மெய்யநாதன், மாநிலங்களவை உறுப்பினர் MM அப்துல்லா, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.